அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசன்ன ஜோதிடர் குமரல்ராஜ் பேசுகிறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோம்னா, லக்னம் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரமாக இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது லக்னம் நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன ஓட்டங்கள், நம்ம என்ன செயல்பாடுகள் செய்வோம், அதை எப்படி நிறைவேற்றுவோம், நம்ம வாழ்க்கை பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா, எந்த துறையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம செய்கிற காரியங்கள் வந்து ஜெயிப்போமா இல்லை அது தோல்வி தழுவுமா, நம்மளால் அந்த வாழ்க்கை பயணத்தில் எந்த எண்ண ஓட்டம் நம்மகிட்ட அதிகமாக இருக்கும், இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திரம். அந்த செயல்பாடு அந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் எப்படி இருக்கோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அது கொண்டு போய் விடும் வாழ்க்கை பயணத்தில். அதை தான் அந்த தான் அவங்க வந்து செய்துட்டு இருப்பாங்க. அங்கே தான் அது வளர்ச்சியா வெற்றியா தோல்வியாங்கிற அங்கே தான் அது நிர்ணயம் பண்ணும். மற்ற கிரகங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் இந்த நிர்ணயம் பண்ணுற முடிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அது நல்லா இருந்தால் கட்டாயம் வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பாங்க எந்த கிரகமாக இருந்தாலும். இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆளுமைக்கு உண்டான நட்சத்திரம். அதாவது செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவசரம், ரொம்ப வேகம் இருக்குது, வேகமாக இருப்பாங்க, அவசரம் இருக்கும், அவசரமாக செய்யக்கூடிய தன்மையும் இருக்கும், ஒரு வீரமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கும். இது செவ்வாயினுடைய தன்மையில் இருக்கக்கூடியது. இது செவ்வாயின்ற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு காரியத்திலையோ ஒரு செயல்பாட்டிலையோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சாகணுங்கிற அந்த எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது எதில் வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் ஓட்டம் அப்படிங்கிறது வந்து வெற்றி அடையணும், அவங்க எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த பாவகம் எந்த காரம் சாருதோ அது சம்மந்தப்பட்டதாக தான் அவங்களுக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சனீஸ்வரனோட சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோம். சனீஸ்வரன் நெருங்கி இருக்காங்க, ஒரு 3 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்கன்னா சகோதரனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சகோதரனுக்கு ஒருவேளை இவங்களுக்கு கிடைக்கிற சொத்து சகோதரனுக்கு கிடைச்சிருக்கலாம், அவருக்கு இவருக்கு கிடைக்காத வேலை அவருக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் இருக்கும். அப்போ அவங்க என்ன எப்படி இருக்குன்னீங்கன்னா, அந்த சகோதரனை வந்து நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் எப்படியாவது வாழ்க்கையில் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடு வாகனம் நமக்கு தேவையான நிலங்கள் இப்படி இருக்கணும், நம்ம ஒரு ஆளுமையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் அவங்ககிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து மறைமுகமாக மனசுக்குள்ள அவங்க இதை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த லக்னம் நின்ற நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இப்படி தான் அவங்க எண்ணங்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு அதில் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு. இது எந்தெந்த காரகம் எந்தெந்த பாவகம் சார்ந்திருக்கோ அதில் எல்லாம் அவங்க வந்து அதை அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த வெற்றி அடையணும், ஒரு நாள் லாபம் இல்லைன்னா அந்த லாபத்தை ஜெயிக்கணும், அதில் ஒரு வெற்றி கொடுக்கணும், அப்போ அதில் போராட்டம் இருக்கணும், இதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாய் வந்து பலவீனம் ஆயிடுச்சுன்னா அவங்களால செயல்படுத்த முடியாது. அவர் பலமாக இருந்தார்னா கட்டாயம் அதை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திடுவாங்க. அப்போ வெற்றி அடைந்து காமிச்சிருவாங்க. எத்தனை வருடம் ஆனாலும் சிறு வயதிலிருந்தே அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும் அவங்களுக்குள்ள. அது ஒரு மத்தியம் வயதோ இல்லை அதை தாண்டியோ அந்த போராட்டங்கள் நீடித்தாலும் கூட ஃபைனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னம் என்ற நட்சத்திரம் நல்லா இருந்தால் நல்லா தான் நடக்கும். லக்னம் என்ற நட்சத்திரம் கெட்டு போனால் அவங்களால ஜெயிக்கிறது கஷ்டம், முடியாது. செவ்வாய் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், அதில் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீட 1 2 பாதங்கள் வரும். மிதுன லக்னம் வந்து பார்த்திங்கன்னா 3 4 பாதம் மிருகசீட நட்சத்திரம் வரும். அதே மாதிரி கன்னியா லக்னம் வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரம் வரும் 1 2 பாதம். 3 4 பாதம் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் வரும். அப்போ இந்த 4 லக்னமும் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் வருது. அதே மாதிரி கும்ப ராசியும் வந்து மகர ராசியும் கும்ப ராசியும் வரும், அதில் அவிட்ட நட்சத்திரம் வரும். அப்போ இந்த 2லேயும் அவிட்ட நட்சத்திரம் வரும். அப்போ லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 லக்னங்களும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திர அதிபதியாக வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ இவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியை ஒன்று அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது செவ்வாய்க்கு உண்டானது பார்த்திங்கன்னா நல்ல பலமாக இருக்கிறது அப்படிங்கிறதே ஆட்சி பெற்றிருக்கிறதோ உச்சமாக இருக்கிறதோ நல்ல நட்பு கிரகங்களாக இருக்கிறதோ மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கிறதோ. ஆனாலும் செவ்வாயை வந்து சில நேரங்கள் மறைவு ஸ்தானத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 6 8லையும் அந்த ஒரு மூர்க்கத்தனத்தையும் ஒரு யாருக்கும் ஒரு கட்டுப்படாத ஒரு ஆளுமையுமே அது வந்து கொடுத்துருது. ரொம்ப கோபதாகங்களையும் கொடுத்துரும். சில பேர்த்துக்கு தொழிலாம் கூட அதே அமைச்சர்தான் கூட உண்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வெற்றி அடைஞ்சும் இருக்காங்க 6 8லையும் கூட. இந்த பாவகிரகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு அதில். ஏன்னா வீரம் அப்படிங்கிறது நம்ம செவ்வாய் தான் வந்து பிளட்டு ரத்த சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது. அந்த கோபம் அப்படிங்கிறதே வந்து ஹீரோவே வந்து செவ்வாய் தான். கோபம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எதையுமே சாதிக்க முடியாது. அந்த கோபம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்ககிட்ட. அதில் தான் அந்த நல்லா இருந்ததுன்னா அதை ஜெயிச்சுருவாங்க. அப்போ ஆட்சி உச்சமாக இருக்கிறதோ நட்பு கிரகங்களோட இருக்கிறதோ மறைவுஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கிறதோ, மறைவுஸ்தானத்தில் கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் மறைவுஸ்தானத்துலேயும் கூட நல்லா இருந்தால் அதில் வெற்றியும் கூட சில நேரங்கள் அடைஞ்சிடறாங்க. அப்போ ஒரு நல்ல ஸ்தானங்களில் இருந்துட்டாருன்னா
அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதே பலவீனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் ஆகக்கூடாது. சூரியன் பக்கம் நெருங்கி அஸ்தமனம் ஆகிறது, நீச்சமாகிறது. இது 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனப்படுத்தும். அதே மாதிரி பலமா இருக்கிறதுங்கிறது தான் ஆட்சி உச்சமெல்லாம் இருக்கிறதோ, நட்பு கிரகத்தோட இருக்கிறதோ இதெல்லாம் வந்து பலம். இப்ப இந்த 2 செயல்பாட்டிலயுமே நீச்ச பங்கம் இருக்கு. இப்ப நீச்சமாயி கிரகம் வந்து வக்ரம் அடைஞ்சதுன்னா நீச்ச வக்ரமாகும். அப்ப அதே மாதிரி வர்க்கோத்தம் இருக்கு. அஸ்தமன கிரகம் வர்க்கோத்தம் ஆனாலும் கூட அந்த அஸ்தமன தோஷம் கூட நீங்கும். அல்லது ஆட்சி உச்ச பெற்ற கிரகங்களுக்கு பக்கத்துல இருக்கிறப்ப அந்த அஸ்தமன தோஷம் நீங்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கெடுதலுக்கு உண்டான இத நிவர்த்திக்கு ஒரு வழியும் இருக்கு அதுல. அப்ப அந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்ம லக்னம்ன்ற நட்சத்திரம் வந்து எப்படி இருக்கு, எந்த நிலைமையில் இருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா அதுதான் நம்ம செயல்பாடு, நம்ம எண்ண ஓட்டங்கள். அதுதான் நம்ம செயல்படுத்த முடியும் கடைசியில. அப்ப செவ்வாய்க்கு உண்டான தொழில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரமா இருப்பாங்க, வேகமா இருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோவங்கள் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அவசரப்படுவாங்க எதுக்குமே. அதாவது இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது, நிலங்கள் சம்மந்தப்பட்டது. ஒரு லேண்ட்லார்டா இருக்கணும்னா செவ்வாய் நல்லா இருந்தா தான் லேண்ட்லார்டா இருக்க முடியும். அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறது இருக்கும். கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, அதில் இருக்கிறது துறைகளையும், விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டது. ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணாலும் கூட செவ்வாய் நல்லா இருக்கணும். அதே மாதிரி விளையாட்டு சம்மந்தப்பட்டது அந்த கல்வியில கத்துக் கொடுக்கறது. விளையாட்டுன்னா கலைத்துறை. விளையாட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைக்கு உண்டான கலைகள் நிறைய இருக்கு. அது எல்லாம் ஒரு ஒரு கராத்தாவாகட்டும், குங்ஃபூ ஆகட்டும், இல்லைன்னா மற்ற களரி, ஒரு சிலம்பம் ஆகட்டும். விளையாட்டுகள்ல எல்லா விளையாட்டுமே எந்த விளையாட்டு இருந்தாலும் எடுத்துட்டாலும் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே விளையாடக்கூடியவங்க தான் அந்த செவ்வாய். செவ்வாய் நல்ல ஆளுமையா இருந்தாவே அவங்க வந்து அந்த விளையாட்டுத்துறையில வந்து மிகுந்த வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. செவ்வாய் என்னுடைய ஆளுமை நல்லா இருந்துச்சுன்னா, சில பேர்த்துக்கு 9ல பாக்கியத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி உச்சமால இருந்துச்சுன்னா, அவங்க விளையாட்டுத்துறையில சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி செவ்வாயினுடைய ஆளுமை இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறதுலையும் அப்படிதான். நிறுவனங்கள் அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினோடது வந்துடும். நிலங்கள் சம்மந்தப்பட்டது. மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை, பல் மருத்துவம் வரும். அதே மாதிரி வெட்னரி டாக்டராக இருக்கிறது. செவ்வாய் சனீஸ்வரனோட சேர்ந்தால் அந்த வெட்னரி டாக்டர். சூரியனுக்கு செவ்வாய்க்கு சம்மந்தம் இருந்தால் தான் அந்த டாக்டருங்கிறதே வர்றது. அதில் அறுவை சிகிச்சையும் வரும். கேது இருந்துச்சுன்னா அவங்க பல் மருத்துவம், அவங்க கூட டென்டலும் கூட வரும். ராகு வந்து இருந்தாலும் சூரியன், ராகு, செவ்வாய் இருந்தாலும் ஒரு டாக்டர் ஆகக்கூடியது. டாக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரத்தத்தை பார்த்தா இவங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பயம் வராது. நல்லா இருந்துச்சுன்னா. அது பலவீனமாச்சுன்னா தான் அந்த ரத்தத்தை பார்த்தாவே பயமா இருக்குது. லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ அது தன்மை தான் அந்த ஹை ப்ரெஷர் ஆகிறது, லோ ப்ரெஷர் ஆகிறதெல்லாம். இந்த பலவீனமோ பலப்படுத்துறதோ. அப்போ அந்த செவ்வாயினுடைய இதில் இவ்வளவு தொழில்கள் இருக்குது, கெமிக்கல் இருக்குது. இதெல்லாம் இவங்க செய்யக்கூடிய தொழிலாக வந்து இருக்கும். நல்ல அந்த நட்சத்திரம் நல்லா இருந்தால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், இபி இதெல்லாம் வருது. அந்த இபி சார்ந்து இருக்கக்கூடியது, எலக்ட்ரிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடியது எல்லாமே செவ்வாய் தான். மின்சாரத்துறையில் இருப்பாங்க, இன்ஜினியராக இருக்கக்கூடியவங்க, பில்டிங் இன்ஜினியரும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் இருக்குது. செவ்வாய் ஆளுமையாக இருந்தால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொழிலில், வேலைகளில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க. ஒரு அரசியலாக இருந்தாலும் கூட ஒரு அதிகார பதவிகளை வந்து இருப்பாங்க. அதே மாதிரி காவல்துறை, அது இராணுவத்துறை, பாதுகாக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே செக்யூரிட்டியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பாதுகாக்கிற துறைன்னு வந்துருச்சுனாவே அங்கே செவ்வாயினுடைய ஆளுமை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா அது போர் வீரனுக்கு உண்டான அந்த கிரகம்ங்கிறதுனால அவங்களுக்கு காவல்துறை, வனத்துறை, அதே மாதிரி மரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதே மாதிரி வனத்துறை சம்மந்தப்பட்டது. மரங்கள் அப்படிங்கிறதும் வந்து செவ்வாய் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்துறை, அதில் முப்படைகளுமே சார், எந்த படைகள் வந்தாலுமே அதுதான். அப்போ அதில் ஃபோர்ஸ் காமிக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கும். செவ்வாய் நல்லா இருந்தால் இவங்க ஏதாவது ஒன்றில் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி அதில் வந்து அவங்க நல்ல ஜெயிச்சும் காமிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட எண்ண ஓட்டமே வந்து அந்த வெற்றி அடையணுங்கிற அந்த ஒரு குறிக்கோள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மனசுக்குள்ள. அது மாதிரி ஒரு ஒரு காரகத்துக்கு தகுந்தாற் போல அவங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து இருக்கும். ஆனால் நல்லா இருந்தால் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. செவ்வாய் பலவீனமாகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமாகிற இடம்ங்கிறது கடகம். கடகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாகும். அவர் அந்த இடத்துல நீச்சமாகுது. நீச்ச வக்ரமாக இருந்தாலும் கூட நம்ம வந்து அதில் வெற்றி அடையக்கூடிய அந்த தன்மை வந்து வந்துடும். 6, 8லையுமே வந்து சூரியனுக்கு 6, 8, 12 எல்லாத்துலேயுமே வந்து மருத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கார். அதனால் அந்த துறைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிக அளவில் அதை கொடுத்துருவார். இருந்தாலும் அவங்களுடைய அந்த போராட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த அதுக்கு தகுந்தாற்போல் அந்த நல்ல பலமாக இருந்தால் கட்டாயம் அவங்க கல்வித்துறையில் எல்லா துறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டது எதுலையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருப்பாங்க. அதுக்குண்டான கல்விகளும் அவங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்குண்டான தொழில் வேலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். அதில் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா
இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறதுமே இரும்பு சம்மந்தப்பட்டது, வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது, ஒரு லேத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய அந்த பலம் இருக்கணும். அந்த சனீஸ்வரனுடைய இதுவும் வேணும், இரும்பு சம்மந்தப்பட்டது, செவ்வாயினோடதும் வேணும். செவ்வாய் இருந்தால் தான் அந்த மாதிரி எல்லாம் இரும்பு உருக்கி செய்கிறதோ, ஆலைகள் இண்டஸ்ட்ரியல் பண்ணுறது, செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டது தான் ரெண்டுமே. அது நல்லா ஆட்சி உச்சமாக இருந்தால் அதில் நல்ல வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது எப்பவுமே. அதனால் அந்த ஒரு ஆளுமைங்கிறத இருந்துகிட்டே, ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்குமே கட்டுப்படாதவங்களாக தான் இருப்பாங்க. தன்னோட இதில் செயல்பாட்டை விட்டு மாறவே மாட்டாங்க. இப்போ பெண்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 6, 8, 12 இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6, 8 தான் ரொம்ப யாருக்கும் கட்டுப்படாமல் இருப்பாங்க. கணவனுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஏன்னா கணவனுக்கு உண்டான கிரகமே செவ்வாய் தான். அவர் 6, 8ல் மாறிடுறப்போ அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. அதே மாதிரி சாதாரணமாகவே ஆண்களுக்குமே அந்த 6, 8ல இருந்துச்சுன்னா கோபதாபங்கள் அதிகமாக வரும். 2ஆம் வீட்டில் இருந்தாலும் வரும். 2, 6, 8, 12 இருந்த 12 விட 6, 8, 2லாம் இருக்கிறப்ப கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். சண்டை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்படியெல்லாம் அந்த செவ்வாயினுடைய காரகங்கள் நிறையா இருக்குது. அது சார்ந்த தொழில்கள் தான் அவங்களுக்கு வந்து அமையக்கூடியதாக இருக்கும் ஃபியூச்சரில். நல்ல ஸ்தானங்கள் இருந்து அதே அமைஞ்சுக்கும். அதுலேயே வளர்ச்சி அடைவாங்க, வெற்றி அடைவாங்க. நல்ல பலமாகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உச்சம். அதே மாதிரி மேசத்தில் வந்து ஆட்சி பெறுவார். விருச்சகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறுவார். அவர் அஸ்தமனம் அடையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலவீனமே. அஸ்தமாகி ஒரு வேளை வர்க்கோத்தமாகிறது, அங்கே ஆட்சி உச்ச கிரகங்கள் இருக்கிறதா இருந்தாலும் கூட பலமாயிடுவார். நீச்சமாகிறதும் தான், கடகத்தில் இருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனத்தை கொடுக்கறது தான். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கணவனை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் செவ்வாய்ங்கிறனால நீச்சமாகிறது, அஸ்தமானங்கிறதெல்லாம் அவங்க கணவனோட ஒற்றுமையாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையுமே கொடுத்துரும் பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆண்களுக்கு வந்து செவ்வாய் வீரியத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதுனால அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒரு ஒரு முழுமையான ஆண்மகனாக வந்து அவங்க இருக்க முடியும். கோபதாபங்கள் நிறைய வரும். அதில் வந்து வெற்றி அடையக்கூடியது அவங்களுக்கு அது கொடுக்கும், நல்ல நிலைமையில் இருந்தால். இப்போ செவ்வாய் வந்து இப்படியெல்லாம் மூர்க்கத்தனமாக வச்சுக்கக்கூடிய ஒரு கிரகம் கூட. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகள் இவங்கனாலேயும் கூட ஏற்படும். வசூல் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆளுமையாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை போட்டு வசூல் பண்ணுவாங்க, கொடுக்கல் வாங்கல் எல்லாம். எது ஒன்றுலையுமே ரொம்ப வேகத்தை காமிச்சு சண்டையை போடக்கூடியவங்க தான் அந்த செவ்வாய் நட்சத்திரம் ஆளுமையில் இருக்கக்கூடியவங்க. நம்ம லக்னம் என்ற நட்சத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்ல ஆளுமையில் அவங்க வெற்றி அடைவாங்க. ஏன்னா அவங்க லட்சியத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா அவங்க என்ன ஓட்டமே அந்த லட்சியத்தோடு தான் இருப்பாங்க. அதேமாரி சகோதரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சமெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களால பயன்பாடு வரும். ஒரு சகோதரர் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதே பகையாயிடுச்சுன்னா, சனீஸ்வரன் வந்துட்டாருன்னா, ராகு கேதுவில் உள்ள வந்துச்சுன்னா அவங்களோட பெரிய யுத்தமாக தான் இருக்குது வாழ்க்கையிலேயே. அதே அவங்களுடைய எண்ணோட்டமாகவே இருக்குது. அதில் எப்படி ஜெயிக்கிறதுங்கிற எண்ணோட்டமாகவே சிலருக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம லக்னம் நின்ற நட்சத்திரம் எந்த நிலைமையில் இருக்காரோ அந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்ல பலமாக இருந்துட்டாருன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த கிரக ஓட்டங்கள் இருந்தாலும் கூட அவங்க வெற்றி பயணம் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க பலவீனம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்தாலும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளால் வெற்றி அடையுங்கிறதே ரொம்ப கஷ்டம். செவ்வாய் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு 6, 8லையும் கூட அதுக்கு பவரான கிரகம் தான். மறைவு ஸ்தானத்துலையும் கூட பவரை வச்சிருக்கக்கூடியவர் தான். ரொம்ப போராடக்கூடியவங்களா கடுமையான போராட்டத்தை கொடுக்கிறது இந்த செவ்வாய் தான். வீரனுக்கு உண்டானது முழு இதை கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய். அதனால தான் விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி இராணுவம், காவல்துறை இதெல்லாமே வந்து ரொம்ப கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, நெருப்பு இதெல்லாம் வந்து அவருடைய இதுங்கிறதுனால அந்த சார்ந்த தொழில்கள் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட தொழில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். செவ்வாய் நம்ம லக்னத்திலேயே நம்ம லக்னம் என்ற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நட்சத்திரமாக இருந்தால் இது வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.